ஓபிஎஸ்க்கு கொடுத்த ராஜ மரியாதை அதிர்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நேற்று தினம் ராஜ மரியாதை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகலாம். அதுவுமே எங்க ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கோவை மாவட்டத்திலே நமது வெள்ளையங்கிரி மலை கோயில் அடிவாரம் பூண்டி கோவில்ல தான் இந்த ராஜ மரியாதை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப தற்போது எந்த விதமான ஆதரவுகள் எதுவுமே கிடையாது. அவரே எந்த ஒரு கட்சியில் இணைய போகிறார் அப்படின்னு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ்ஸின் பின்புலத்திலே ஆதரவுகள் இன்றளவும் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இப்ப வைத்திலிங்கம் ஆகட்டும் புகழேந்தி ஆகட்டும் இந்த மாதிரி நபர்கள் பூராமே ஓபிஎஸ் உடைய பேச்சை கேட்டுதான் தனி அணியை உருவாக்கி இருக்கிறார். அந்த அணி மிக விரைவாகவே ஓபிஎஸ் உடன் இணைந்து விடும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இந்த 4 நபர்கள் அதாவது ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா டிடிவி தினகரன் மற்றபடி புகழேந்தி வைத்தியலிங்கம் இந்த மாதிரி 4 முனையாக இருக்கக்கூடிய நபர்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்குகள் குறைந்து விடுமோ அப்படிங்கிறதுக்காண்டி இன்று வரைக்கும் அவர்களுக்கு கதவுகளை சாத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறாங்க. சசிகலா அம்மையாரும் அதற்குத்தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு படத்திலே டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்தார்ந்தாலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறத அவரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் அவர்களுக்கு நேற்று தினம் கோவை மாவட்டம் பூண்டி கோயிலிலே ராஜமரியாதை என்பது கொடுக்கப்பட்டது. பூண்டி கோவில் வளாகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில் பால் கறக்கக்கூடிய பசுமாடு பிளஸ் கன்றுக்குட்டி இரண்டையுமே தானமாக கொடுத்திருக்கிறார் நமது ஓபிஎஸ். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாக மிகப்பெரிய ராஜ மரியாதை என்பது கொடுக்கப்பட்டது. அந்த ராஜ மரியாதை ஏற்றுக்கொண்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு அடுத்து வெற்றி மேல் வெற்றி என்பது வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் அங்க இருக்கக்கூடிய பூசேரியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூசேரியுமே பார்த்தீங்கன்னா முத்துக்குறி என்பதெல்லாம் போட்டு இதுவரைக்கும் எத்தனையோ தோல்விகளை சந்தித்து இருக்கீங்க ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது உங்களை தேடி வரும். உங்களை எதிர்த்தவர்கள் ஒளிந்து போக போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பூசேரி அவர்கள் சொன்னதாக தகவல் தற்போது இணையதளங்களிலே பரவி. இது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. கோவை மாவட்டம் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணியுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு அந்த மாவட்டத்தில் ஓபிஎஸ்க்கு ராஜமரியாதை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எஸ்பி வேலுமணிக்கும் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் தற்போது வரைக்கும் வெளியாகிக்கொண்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.